ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டு சமையல் உங்களுக்காகங்க. பந்தியானங்க எங்கள் ஹோம் டவுன் ஸ்பெஷலுங்க. ஹோம் டவுனோட சிக்னேச்சர் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாங்க. இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், அதை விட தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடேறினதும் பட்டை போட்டுக்கிறோம், பட்டை பொரிஞ்சதும் கிராம்பு போட்டுக்கிறோம், கிராம்பு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கிறோம், ஜீரகம் பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிறாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க விடணுங்க, நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணுங்க. இந்த ஆணத்துக்கு சுவையே மிளகாத்தூள் தாங்க. மிளகாத்தூள் போட்டு ரொம்ப நேரம் தேவையில்லைங்க, வெயிட் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்ச நேரத்துலேயே தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நிறையா சேர்த்துருக்கேன். இந்த நேரத்தில் 2-3 கத்திரிக்காவை கூட வெட்டி போட்டு சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் கத்திரிக்காய் தனியாக செஞ்சு அதையே இதில் வந்து ஃபைனலாக சேர்த்துக்குவேங்க நான். இதுக்கப்புறமா வந்து மட்டன் வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு தண்ணி வேகிற அளவுக்கு சேர்த்து அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு வேகிற அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. இதை பாருங்கள், நான் வெந்ததுக்கப்புறமா 5 விசில் விட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செஞ்சதை சேர்த்துக்கிறேன். இந்த ஆணம் ஒரு சூப் மாதிரி தாங்க, நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகிடும், நல்ல ஹெல்தி கூட. நல்ல பொரியரிசி மாவை ஆணம் சேர்க்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கிறோங்க. அதில் இந்த வேக வச்ச மட்டன் எல்லாத்தையும் தண்ணியோடு சேர்த்துக்கிறோங்க. கொதி வர்றதுக்கு முன்னாடியே மல்லித்தூளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொதி வர விடக்கூடாதுங்க. இது வந்து தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.